ஹாய் அல்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டா, நாங்கள் ஸ்கூல் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போனோம். ஆமா அல்கீஸ். என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பொக்கே. நல்லா இருக்காங்கல்ல? இவனை தான் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண எடுத்துகிட்டு போனோம். பட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக். அந்த ஷாக் என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொங்கல் முடிச்சு ஊர்லேருந்து நான் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பொக்கே பண்ணி தரீங்களான்ட்டு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் சாக்லேட் பொக்கே ஒரே டைம் தான் பண்ணியிருக்கோம் 2 டயரில். மேலே வந்து டைரி மில்க், கீழே வந்து மன்ச்சு சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து பெருசாக பண்ணி சர்ப்ரைஸாக மிட் நைட் டெலிவரி போய் பண்ணணும். அது ஒரே வீடியோ தான் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு வந்து சாக்லேட் பொக்கே பண்ணி தரீங்களா, 5 ஸ்டாரில் தான் வேணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. லொக்கேஷன் எங்கேன்னா, லொக்கேஷன்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், நான் ஒரு ஸ்கூல் நேம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னா. சரி, நம்ம இது எப்போவுமே கஸ்டமர் வந்து எப்படின்னா அவங்களோட பர்சனல் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு நான் கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு கால் பண்ணுவேன், அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இது மாதிரி 4-5 டைம் நடந்திருக்கனால ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நானே இதை போய் பண்ணினேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படின்னா எப்போவுமே எங்களோட டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30க்கு மேலே தான். பட் இவங்க 4:30 கேட்டாங்க. ஆனால் நான் 5 o'clock தான் போக முடியும். இல்லை எனக்கு 4:30ங்களையே வேணும், இல்லைனா அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 4:30ங்கில் என்ன பண்ணுறது, சரி பொக்கே தானே, இதை வந்து யாருமே இல்லாமல் நான் மட்டுமே கொண்டு போய்க்கலாம். ஸோ அதனால் நானே பக்கம்தான், எங்கன்னா கவுண்டமலையை தாண்டி NGO காலனி, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ லொக்கேஷன் வந்து அங்கே தான். ஸோ அதனால் நான் என்னென்னா சரி ஓகே நான் கொண்டு போய்க்கிறேன், ஆனால் டெலிவரி சார்ஜ் வந்து 100 rupees வரும் அப்படின்னு. ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோட்டோ கேட்டாங்க, பொக்கே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உங்கள் பட்ஜெட் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டேன். எனக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் வேணும், ஆனால் 5 ஸ்டாரில் வேணும். நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் 5 ஸ்டார்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். சேம் இதே மாதிரி தான். பட் வந்து நான் இதில் ரோஸ்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க, கஸ்டமைஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே ரோஸ்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நான் அனுப்பிச்ச பொக்கேயில் வந்து ரோஸ்லாம் இருக்காது. எது எப்படி இருக்குன்னா வெறும் 5 ஸ்டார் மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 450 சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோலாம் அது வராது, ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், ஆன்லைன்லேயே 450 போட்டிருக்காங்க, நான் அவ்வளோலாம் இல்லை 250 வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த பையனுக்கு 250ங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போல். ஓகே பண்ணிக்கலாங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணிக்கலாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் இதோட சேர்த்து 350 தான் வாங்கினேன் பொக்கேக்கு, இந்த பொக்கேக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து சரி ஓகே. அப்புறம் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டா. நான் வந்து கொண்டு போகிறேன் கஸ்டமர்கிட்ட வந்து போயிட்டு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸ்கூல் கிட்ட போய் நின்றுட்டு, ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வருவா, வாட்ச்மேன் அண்ணாட்ட போய் அந்த பொண்ணோட பேர் சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க, வாட்ச்மேன் அண்ணா கொடுத்துருவாங்க அப்படின்னு. டேய் அது யாரா அப்படின்னு கேட்குறேன். அது வரைக்கும் தம்பி தம்பி பேசிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நம்மளாம் எமோஷனல் ஆனால் வாடா போடா தான் வரும். ஐ மீன் ஃபன்னாக தான் பேசினேன். டே தம்பி அது யாரா தம்பி அப்படின்னு கேட்குறேன். அக்கா அது என்னோட லவ்வர்க்கா, நான் 10th லவ் பண்ணுறேன் அப்படின்னு. டே அந்த பொண்ணு 10th படிக்குது, இல்லைக்கா இப்போ 11th படிக்குது அப்படின்னு சொன்னான். எனக்கு வாரி தூக்கி போடுறதா தம்பு, இது வந்து பெரிய இஷ்யூ ஆயிரும். அது ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வச்சு பண்ணனா இன்னும் ப்ராப்ளம் ஆயிரும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணாத. அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூட நீ டெலிவரி பண்ண சொன்னேன்னா நான் பண்ணிடுவேன். ஐ மீன் நான் போய் அவங்க பேரண்ட் கிட்ட இப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லி கூட கொடுத்துட்டு வந்துடுவேன். பட்டு ஆனால் ஸ்கூலுக்கு போய் என்னால் பண்ணவே முடியாதுன்னா, அக்கா ப்ளீஸ்க்கா லவ்வுக்கா, February 14th வந்து நான் மீட் பண்ண வரேக்கா, ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க்கா, இது சர்ப்ரைஸ்க்கா, ஒன் டே அடுத்த February 14th கூட உங்ககிட்டயே ஆர்டர் பண்ணுறேக்கா, நான் கோயம்புத்தூர் வருவேங்க்கா ப்ராமிஸ்க்கா. நீ ஆர்டர் கொடுக்காதது பிரச்சனை இல்லைடா தம்பு, ஸ்கூலுக்குள்ளே போய் நான் பண்ண முடியாது, பிரச்சனை ஆயிரும். ஸோ அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு முடிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ கொண்டு போய் விடும் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். கெஞ்சிறான், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிடு, உனக்கு அமௌண்ட்டு கூட நான் தந்துடுறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் மெசேஜ் அந்த தம்பிக்கு போட்டிருக்கேன். என்னன்னா, தம்பி உனக்கு இந்த பொக்கையை கொரியர் பண்ணி விட்டுறேன்,
பட்டு நான் வந்து கொடுக்க முடியாது. சரி இல்லைன்னா அவங்க வீட்டோட அட்ரஸ் கூட நான் அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணிடுவேன். பட்டு ஸ்கூலில் வந்து நான் போய் பேசி கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட வச்சுக்காதீங்க, ப்ராப்ளம் பெருசாயிரும். இது வந்து உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். நிறையா பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக எது இருந்தாலும் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்துடலாம் லைக்ஸ். நம்ம வந்து சாக்லேட் பொக்கே இப்போ வந்து February 14th வருதுல்ல. ஸோ அதுக்காக சாக்லேட் பொக்கேஸ் இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ரௌனியே வந்து கஸ்டமைஸ், சாக்லேட் கஸ்டமைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு, குக்கீஸு, ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து பொக்கே மாதிரி பண்ணலாம், கேக் பண்ணலாம். ஸோ எதுனாலும் 1 டேக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு ஷொய்ன்னு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே லைக்ஸ், பாய்.